Hebron Ministries. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? எல் கிபோர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் கூடும். சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எல் கிபோர், வல்லமை உள்ள தேவன், யுத்த வீரர், பராக்கிரமுள்ள தேவன், பலமுள்ள தேவன். நமக்கு உங்களுக்கு ஆண்டவர் தேவன் மைட்டி காடாக இருப்பார், யுத்த வீரனாக இருப்பார், உங்களுக்கு வல்லமுள்ள தேவனாக இருப்பார், பராக்கிரமுள்ள தேவனாக இருப்பார். உங்களுக்கு வேண்டிய பலத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடந்து போவோம். அந்த வார்த்தைகள் நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழி 24 அதிகாரம் 11 வசனம். நீதிமொழிகள் 24 11 வசனம். நீதிமொழிகள் 24 11. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், டெலிவர் தோஸ் who are drawn toward death. கொலையுண்ண போர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகளில் அருமையான ப்ராவப்ஸில் இந்த சாலமோன் ஒரு அருமையான வார்த்தையை எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான் என்றால், ஒரு ஆத்ம தாகத்தோடு இந்த வார்த்தையை எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். ஒருத்தவனுக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு, மரண தண்டனை விதிச்சாச்சு. அந்த மரண தண்டனை விதித்த உடனே அவனுக்கு இன்னொரு 3 நாள் மரண தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. அந்த நிறைவேற்ற போடும்போது அவனை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய ஏதாவது ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு வச்சுங்களேன். அவருக்கு அவர் ஒரு மரணமே தவறே பண்ணலை, ஆனால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறான். அவனை உதவி செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஒரு அட்வொகேட்டு நினச்சா அந்த ஆளை உதவி செஞ்சு தப்பு வைக்கலாம் இல்லையா? அதே போல் ஒரு ஜட்ஜி நினச்சா தப்பு வைக்கலாம். நீங்களும் நானும் போய் நினச்சா தப்பு வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போது அவன் எழுதும்பொழுது எப்படி எழுதுகிறான்? ஒரு பெரிய ராஜா எழுதும்பொழுது எழுதுகிறான், அவனுக்கிட்ட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஆராய்கிற ஒரு நல்ல எப்படி ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறான். 2 பெண்கள் வருகிறார்கள். 2 பெண்களை வந்தோடனே அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க? திரும்பி படுத்து உருண்டு படுத்து குழந்தைய கொண்டுடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறா, என் குழந்தைய தான் கொண்டான், அவன் தான் குழந்தான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்ட உடனே அப்போது இவன் என்ன சொல்கிறான்? உடனே சரி ஒன்று செய்யலாம், 2 பேருக்கும் ஆளுக்கு பாதியா வெட்டி கொடுத்துட்றேன். இது என்ன கேக்கா? கிறிஸ்மஸ் கேக்கா? கிறிஸ்மஸ் கேக் ஆளுக்கு பாதி வெட்டி கொடுக்கறதுக்கு? அப்படியா? இல்லை இன்னும் வாழைப்பழமா? நீ கொஞ்சம் புட்டுக்கோ, நான் கொஞ்சம் புட்டுக்கோன்னு சொல்கிறதுக்கு குழந்தை. அப்போது என்ன பண்ணோம்? உடனே உண்மை தாயுடைய இருதயம் கதறி அழுது, ஐயோ வேணா ராஜாவே. அவளுடைய ஒரு நிமிஷம் தான் ஞானம் டக்குன்னு வந்துடுச்சு. பார்த்திங்களா? டக்குன்னு என்ன பண்ணுறான்? உடனே என்ன பண்ண, இவதான்டா கரெக்டு அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணிட்டு யார் உத்தமியோ அவளை விடுவித்து விடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எதை குறிக்கிறதுனா, ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான் அப்படின்னா அந்த நரகத்துக்கு போகிறவன் எவன் எப்படிப்பட்டவன்? அவனை ஒரு உண்மையான உத்தமனாக இருந்தான்னா அவனை நாம் எப்படியாவது விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை, பாவத்தில் இருக்கிறவங்களை நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கொலையுண்ண போர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. டெலிவர் என்ற வேர்டு போட, விடுவிக்க ஒரு ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் அநேகரை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிற ஒரு தாளந்து பெற்றவளாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர்கிட்ட நம்ம எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு ஆத்ம பாரத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு ஆத்மாவது ஆண்டவரே ரட்சிப்புகளை நடத்த என்னை தகுதிப்படுத்தும் சுவாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? நான் போன சண்டே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில்
சந்தோஷம். அப்போ பரலோகத்தை வந்து ஒரு பாவி சந்தோஷம் நிரப்பிடுறான். அந்த பாவி ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உபயோகப்படுத்துகிறார்.